ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன இருக்கோ அதுதான் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நாக் அவுட் ரோஸ் வெரைட்டி தான். ஆனால் ஏன் பெருசாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு தெரியலை. தண்ணி இத்தனைக்கும் கரெக்டாக தான் விடுறேன். இந்த இடத்துல நல்ல வெயில் படும். ஆனாலும் இந்த அளவுக்கு மேலே பெருசாக வரமாட்டேங்குது. நாக் அவுட் ரோஸ் பொதுவாகவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். காய்கறி வேஸ்ட்டு, அரிசி கழியிற தண்ணி இதெல்லாம் கூட போட்டு பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த சைஸ்லேயே தான் இருக்குது. இதை விட இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியலை. ரோஸ் செடிக்கே போடுற அந்த மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட் இருக்கும் பாருங்கள், அதுவுமே போட்டு பார்த்துட்டேன். அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் செஞ்சு பார்க்குறேன். எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு காய்ச்சறதுக்காக தான் செம்பருத்தி நெல்லிக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காயை கட் பண்ணி வெயிலெல்லாம் வைக்க வேண்டாங்க, வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே விட்டுடலாம். அதில் அந்த தண்ணி அம்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது லைட்டாக கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தால் போதும். மற்றபடி ரொம்ப ட்ரை ஆகணும்லாம் அவசியம் இல்லை. குழவி கடித்தது இப்போ பரவாயில்லைங்க, வீக்கம் எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஆனால் என்னென்னா அந்த வலி மட்டும் கடுக்கடுன்னு இருக்கும் பாருங்கள், அது மட்டும் இருக்குது. அது இன்னும் 2 நாளில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டாப்பெல்லாம் நமக்கு பட்டன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதாவது மேலே இந்த இடத்துல ஒன்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். டாப்பும் லைட்டாக லூஸாக இருக்கும்போது குனியறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு பட்டன் இல்லாததுனால டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெடிமேடாகவே பட்டன்ஸ் கிடைக்கும், வாங்கி நம்ம அப்போவே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதில் நிறையா கலர்ஸு நிறையா மாடல்லாம் கிடைக்குதுங்க. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. எல்லாமே சேர்த்தே $5 என்னவோ தான் நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் பிளாக் கலர் டாப்பே தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால பிளாக் கலர் நான் எடுக்கலை. ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட அந்த டாப்பில் இருக்க அதே மாதிரி மாடலில். அதனால் அதுதான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதில் பின்னாடி திருப்பினோன்னா பட்டையாக 2 நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ ஈஸியாக நமக்கு அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த நீடில் நமக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு தோடெல்லாம் போடுறோம் பாருங்கள், அதே மாதிரி தான். முதல்ல நீடில் வச்சுட்டு உள்ளே திருப்பி அந்த பட்டனை போட்டுக்கணும். நல்லா ஸ்டிஃபாகவே நின்றுருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் இப்போ வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கீழே இருக்கிற பட்டன் மாதிரியே தான் அதுவும் இருக்கும். இது பட்டன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு வேளை டிஷர்ட் போடுறோன்னு வைங்களேன், அது ரொம்ப பிளெயினாக இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லைட்டாக பாப்அப் கலர் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும்போது டிஷர்ட்டோட காலரில் கூட ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரியோ அந்த பூ மாதிரி இருக்கிறதையோ எடுத்து நம்ம குத்திட்டோன்னு வைங்களேன், அது ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா நம்ம கை ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்லீவ் தான் இருக்கும்போது அந்த ஸ்லீவில் கூட அந்த இருக்கிற பட்டனுக்கு பதிலாக நம்ம இந்த பட்டன் கூட நம்ம மாற்றிக்கலாம். என்னோடய ப்ளவுஸில் ஒரு ஹூக் போயிருச்சுங்க, அதுக்கு கூட நான் இந்த ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பசங்களோட ஷர்ட்டில் கூட ஏதாவது பட்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட இது போட்டுக்கலாம். அந்த நீடில் கண்டிப்பாக குத்தாது. நம்ம பின்னாடி ஒரு பட்டன் போடுறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக போய் உட்காந்துக்கும். அந்த நீடில் குத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து ரீசன்ட் டைமில் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தது, நிறைய மேக்ஸி கவுன் போடுறீங்க, ஸ்கர்ட் எல்லாம் போடுறீங்க, எல்லாம் ஓகே, அதுக்கு எந்த மாதிரி இன்னர் பாட்டம் வியர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஒரு சிலது காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஹாஃப் ஸ்கர்ட் நிறைய கிடைக்கும். நீ லென்த் தான், 2 பக்கமும் ஸ்லிட் இருக்குது. அதனால நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக தடுக்காது. இது நைட்டிஸ்க்கு, ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறமா கவுன்ஸு கூட நம்ம போட்டுக்கலாம். இது எஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி XXL வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க. அதனால் நான் யூஸ் பண்ணுறது எல் சைஸ் தான். அது எலாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்குறக்கு சின்னதாக தெரியும், பட் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். கரெக்டாக நீ லென்த் வரைக்கும் தான் வரும். இதில் நான் ஸ்கின் கலர் வச்சுருக்கேன், இன்னொன்று பிளாக் கலர் வச்சுருக்கேன். இதில் ஒயிட் கலர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நான் வாங்கும்போது நான் கலர் ஆப்ஷன்ஸில் நான் பார்த்தேன். ஆனால் மோஸ்ட்டாக இந்த ஸ்கின் கலர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இனி அடுத்து இந்த மாதிரி ஷார்ட்ஸு, இது சும்மாவே இந்த ஸ்லீப் ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னாவே கிடைக்குங்க. இது அப்படியே கேஷுவலாகவே போட்டுக்குவாங்க தான். நான் தான் வாங்கி ஒரு இன்னர் வியராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு யாரும் முகம் சொல்லிக்க வேண்டாம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். ஹெவி தைஸ், கொஞ்சம் பெருசாக தைஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு என்னென்னா நடக்கும்போது அந்த ரேஷஸ் மாதிரி வந்துடும்.
அந்த நடந்தே அந்த தைஸ் 2மே வந்து டச் ஆகும்போது அந்த இடத்துல ரேஷஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது. அதனால நான் மோஸ்ட்டாக தேடி தேடி தைஸ் 2ம் டச் ஆகாத மாதிரி என்னென்னலாம் நமக்கு பாட்டம் வியர் கிடைக்குமோ அப்படி தான் பார்த்து நான் வாங்குவேன். அந்த ஸ்கர்ட் மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது 2 தான் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி பேண்ட்டுன்னு ஷார்ட்ஸ் டைப்பில் தான் நிறைய வச்சுருப்பேன். இதில் உள்ள இந்த மாதிரி நாட் இருக்கு இல்லைங்களா, அப்போ நம்ம உள்ளே கட்டிக்கும்போது மேலே நம்ம கவுனோ இல்லைன்னா ஸ்கர்ட்டோ போடும்போது அந்த நடுவில் நம்ம உள்ளே என்ன தான் நாட் போட்டாலுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பல்ஜிங்காக ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. உள்ளே போயிடும். உள்ளுக்குள்ளேயே அந்த ஷார்ட்ஸ்குள்ளேயே அந்த நாட் இருக்கிறனால நமக்கு ஆடாக வெளியில் தெரியாது. அதனால தான் அந்த ட்ரௌசர்ஸ் நான் வாங்கினேன். அடுத்து இது வந்து லெகின்ஸ். ஆனால் என்னென்னா நீ லென்த் வரைக்கும் தான் இருக்கும். அதனால தாராளமாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இன்னொன்று மேலே இந்த பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேண்டு, அது வந்து நமக்கு ஏதாவது இந்த குட்டி தொப்பக்கேன்னு இருந்துச்சு அப்படின்னா கூட அது வெளியிலேயே தெரியாத அளவுக்கு நமக்கு மறைச்சிடும். ஸோ 2 in 1 மாதிரி நமக்கு. அதனால் எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் இது தான். இப்போ நான் காமிக்கிற எல்லாத்துலேயுமே என்னோடய ஃபஸ்ட்டு அப்படின்னா இது தான் சூஸ் பண்ணுவேன். அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். என்னென்னா உங்கள் சைஸை கரெக்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதனால் இதில் க்ரே கலர், பிளாக்கு, ஸ்கின் கலர் அப்படி நிறைய கலர்ஸ் இருக்கும். ப்ளூ கலர் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இனி அடுத்து இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கேப்ரி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் சும்மா ரெகுலராகவே இந்த ஒரு பேண்ட் மட்டும் போட்டு மேலே டிஷர்ட் போட்டுக்குவேன். அந்தளவுக்கு நம்ம சும்மா வெளியில் எங்கேயாவது வாக்கிங் போகிறோம் அப்படின்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து கேப்ரி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே வச்சுருந்தது வந்து ரொம்ப அப்படியே அடித்து துவைச்சி பழசாயிருச்சு அப்படின்ட்டு இந்த 3 மட்டும் இப்போ ரீசெண்டாக நான் மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எங்கேயுமே உறுத்தாதுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. பின்னாடி ஒரு பாக்கெட்டும் இருக்கும். நான் எல் சைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். எனக்கு நீயை விட கீழே கொஞ்சம் இறங்கி வரும். இது 2 in 1 தான். தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரு டிஷர்ட்டோட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டம் வியராக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்லிப்புங்க. ஃபுல் லென்த்துமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா நம்ம ஊரில். ஹாஃப் ஸ்லிப்பும் இருக்குது. நான் ஒரு மீடியம் லென்த்து வச்சுருக்கேன். இது வந்து குர்த்தீஸ்க்காகவே நான் வாங்கினதுங்க. சில சமயம் குர்த்தீஸ் என்னென்னா லைனிங் இல்லாமல் இருக்கும். நம்ம வாங்கியிருப்போம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் போடும்போது நமக்கு அவ்வளவுக்கா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காகவே தான் ஒரு குர்த்தி லென்த்துக்கு இருக்கிற மாதிரி வாங்கினேன். அந்த குர்த்தியில் கீழே ஸ்லிட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லிட்டு வரைக்கும் தான் இது இருக்கும். அதை தாண்டி வெளியில் தெரியாது. அதுக்காகவே அந்த லென்த்தில் நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது கேப்ரீஸ்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஷார்ட்ஸு, இல்லைனா பெர்முடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில். ஒரு இன்ஸ்டா பேஜில் கவுன் வாங்கும்போது கூடவே இது வந்துச்சு. இப்போ நம்ம கடைகள்லேயே நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பேர்லேயே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய கடைகளில் இப்போ இதெல்லாமே வந்துருச்சு. இங்கே யூஎஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் பின்டு கமெண்ட்ஸில் பேரோடையே கொடுத்துட்றேங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நிறைய பேருக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நான் பின்டு கமெண்ட்ஸில் கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுறேன். இந்தியாவிலையுமே நான் தேடி பார்க்குறேங்க. தேடி பார்த்து லிங்க் கிடைச்சா கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கடையில் நான் சொன்ன பேர்லேயே போய் கேட்டு பாருங்கள். இனி அடுத்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். நான் 3 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்தேங்க. 1/2 கப்பு தான் நல்லெண்ணெய், 1/4 கப்பு விளக்கெண்ணெய். 3 கப் தேங்காய் எண்ணெய்க்கு 1/2 கப் நல்லெண்ணெய், 1/4 கப் விளக்கெண்ணெய். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உருகாமல் இருந்துச்சு. அதை மட்டும் உருக்கிக்கலாம். மற்றபடி இந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சோன்னா பொங்கி கீழே ஃபுல்லாக வழிஞ்சிரும். அதனால் வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது இந்த வெந்தயம் வந்து 1.5 டீஸ்பூன் போடுங்க. அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது இப்போவே பார்த்தீங்களா நல்லா மேலே நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற மற்ற பொருள் எல்லாமே போட்ட உடனே படப்படன்னு தெரிக்கும். அதனால் மூடி வச்சுட்டு லைட்டாக அதை பாதி ஓப்பன் பண்ணி போட்டு டக்குன்னு அதை மூடிடுங்க. ஒரு பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நுரைச்சிக்கிட்டு பொங்கிக்கிட்டு வரும். கருவேப்பிலை, செம்பருத்தி, அதுக்கப்புறமா நெல்லிக்காய். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இந்த செம்பருத்தி வந்து நாட்டு செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும், இது ஹைப்ரிட்டு, இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சரிதான். ஏன்னா எனக்கு நாட்டு செம்பருத்தி இங்கே கிடைக்காது. அதை போட்டு காய்ச்சணும்னு ஒரு ஆசை. அதனால் இருக்கிற செம்பருத்தி எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு நாட்டு செம்பருத்தி கிடைச்சதுன்னா அது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, எண்ணெயை போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கலாம் வச்சு காய்ச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. அந்த சூடு வந்ததுக்கு அப்புறமா வெந்தயத்தை போடுங்க. அது பொரிய ஆரம்பிக்கும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அது அங்கே ஆறிட்டு இருக்கட்டும். இங்கே லாண்ட்ரி ரூம் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.
கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. வந்ததுலேருந்து அப்படியே கிடைக்கிற பொருளெல்லாம் என்னென்ன இருக்கோ கொண்டு வந்து இங்கே திணிச்சு வச்சு இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று அந்த வாஷர் ட்ரையருக்கு மேலே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கீறல் விழுந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு கவர் போடணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அது வந்து வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் அந்த ஷெல்ஃபை ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணணும். ஏன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. அவங்க அப்பா நான் தான் கொண்டு வந்து இங்கே திணிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு பக்கம் இந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டஃப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கூட இங்கே வச்சுருக்காரு. ஏன்னா கைக்கு இது வாகா இருக்குது, நான் கராஜ் போக வேண்டியது இல்லைல்ல, இங்கேயே இருந்தால் நான் எடுத்துக்குவேன்ல அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட பங்குக்கெல்லாம் கொண்டு வந்து நிறைய விஷயங்களை வச்சுருக்காரு. நான் எடுக்கும்போது தான் நானே பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அட்டைப்பெட்டி, இதெல்லாம் முகிலுக்கு ஷூஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதோட வர்றது. அது தூக்கி போடாமல் நாங்கள் வச்சுருப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவனோட ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட்டு எதாவது பண்ணிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த அட்டைப்பெட்டி தேவைப்படும். அதுக்காகவே வச்சுருந்தேன். இந்த பெட்டி பாருங்கள் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, தூக்கவே முடியல. தூக்குனா டொப்புன்னு கீழே விழற அளவுக்கு தான் இருக்குது இந்த டப்பா. இதையும் மாற்றி வைக்கணும். கோலப்படியெல்லாம் போன பொங்கலுக்கு போட்டுட்டு வச்சுருந்தது. பெட்டியோட கீழேயுமே நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த பெட்டியை மாற்றி வைக்கணும். அடுத்து மணி பிளான்ட்டுக்கு போடுறதுக்கு நான் அந்த கோகோனட் காயர் வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். அதில் இன்னொரு பிரிக் இங்கே இருக்குது. இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்பா அம்மா வரும்போது அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. கதவு சத்தம் போடும் பார்த்தீங்களா, திறக்கும் போதும் சாத்தும் போதும். அதுக்கு நம்ம ஊர்லெல்லாம் அந்த எண்ணெய் விடுவாங்க அந்த கதவுக்கு. அது வந்து நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், வீட்டில் இருந்துச்சுல்ல அது கொண்டு வாங்க அப்படின்னு. அதனால அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் என்னென்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும்தாங்க அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வின்டர்லலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னா நல்லா கட்டியாயிரும் இல்லைங்களா, அப்புறம் வராது. அதனாலேயே இங்கே வச்சுருக்கேன். ஏதாவது கதவு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா வந்து அப்போ எடுத்து எண்ணெயை ஊற்றி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. மேலே எந்த லைனரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போடாமல் அப்போதைக்கு வந்து அப்படியே வச்சது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. அதனால் டான் ஸ்ப்ரே போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டு விட்டுட்டேன். மேலே பேஸ்கெட்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா பார்க்குறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே எப்படி களைஞ்சு கிடந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது இல்லைங்களா, அதனால பேஸ்கெட்ஸ்லேயே போட்டுடலான்ட்டு ஒரு 4 பேஸ்கெட் வந்து எடுத்து போட்டு வைக்கிறேன். காஸ்கோலாம் இங்கே போனோன்னா பேக்கிங் சோடா, வினிகர், பாத்திரம் கழுவுற லிக்விடு, டிஷ்வாஷருக்கு போடுற பாடு, அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டு, இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக பல்காக தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். நம்ம கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹேண்ட் சோப்பு அதுவுமே நான் பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் கிச்சனில் இருக்க சிங்க்குக்கெல்லாம் அப்பப்போ நான் ரீஃபில் பண்ணிக்குவேன். அதனால இதெல்லாம் பெருசாக இருக்கும். கொண்டு வந்து நம்ம பாத்ரூம்லேயோ இல்லைனா கிச்சன் சிங்க்லேயோ வச்சோம் அப்படின்னா அதுவே ஒரு இடத்த அடைச்சிக்கும். அதனால லாண்ட்ரி ரூமில் நமக்கு தான் மேலே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்களேன்ட்டு இந்த பல்காக வாங்கிட்டு வரதெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு கட்டத்தில் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. வினிகர் முன்னாடியே எனக்கு தீந்து போயிருந்தது. இப்போ பேக்கிங் சோடாவும் தீந்தாச்சு. இனி அடுத்து காஸ்கோ போனால் 2யுமே வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணணும். இப்போ லாண்ட்ரி ரூமில் எங்களுக்கு வந்து கைக்கு வாகா இருக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃபு கீழேயே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பெருசாக வேலை இருந்திருக்காது. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கவே தேவையில்ல. அங்கேயே நான் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக மேலே கொண்டு போய் இந்த ஷெல்ஃபை வச்சுட்டாங்க. டெய்லியும் வந்து எடுக்கிற மாதிரி இருக்காது. நானே மேலே வைக்கும்போதும் க்ளீன் பண்ணும்போதும் ஸ்டூல் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ரேராக நம்ம எடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வைக்க முடியுதே தவிர, இப்போ லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டெல்லாம் நான் மேலேருந்து எடுக்க முடியாது டெய்லியும். ஒரு இதில் ஹேண்ட் சோப்பு, பாத்திரம் கழுவுற அந்த டிஷ்வாஷிங் லிக்விடு, போனா ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பேக்கிங் சோடாங்க. அது கண்டிப்பாக இன்னொரு விலாகில் அது நான் வைக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்து இதில் லைட் பல்ப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வாஷர் ட்ரையருக்கு மேனுவல்னு சொல்லி கூட கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே நான் இங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா தேவைப்படும் போது இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பேஸ்கெட்டில் இந்த கோகோனட் காயர், இது கராஜில் தான் கொண்டு போய் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சாச்சு. அந்த அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கப்பு கொடுப்பாங்க. அந்த கப்பு, அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்லாம் வர்றதுலேயும் நிறையா கப்ஸ் வரும். அந்த கப்பெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் கிளிப்பெல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த கிளிப்பு நிஜமாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணி நான் அனுபவப்பட்டிருக்கேன். எல்லாம் பொட்டுன்னு உடஞ்சி போயிடும். அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் நான் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் இப்படின்னா உடஞ்சி போயிடும். நானும் இந்த உட்டன் டைப்பில் இருக்கும் பாருங்கள், அதுவும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப சீக்கிரத்துலேயே உடஞ்சி தான் போச்சு.
இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் ஒரு பேக் வந்து நான் வாங்கினேன். வாஷிங் மிஷினில் இந்த இந்தியன் வேரெல்லாம் போட்டு துவைச்சிட்டு புளியாமல், அதாவது வாஷர்லேயே அதை வந்து ஸ்பின்னில் விடாமல் அப்படியே எடுத்து கையில் தான் பிழிஞ்சு நான் வந்து காய போடுவேன். அப்புறம் இந்த கிச்சன் துடைக்கிற துணி, பாத்ரூம் க்ளீன் பண்ணுற துணி எல்லாம் வாஷரில் மட்டும் போட்டு எடுத்துட்டு வெயிலில் தான் நான் காய வைப்பேன். அதனால எனக்கு இந்த பின்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா ட்ரையர் ரெண்டுமே நம்ம அப்பப்போ டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா ட்ரையர்லலாம் பார்த்தீங்கன்னா லிண்ட்டு உள்ளே நிறையா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மேபி நான் வேறு ஏதாவது வீடியோவில் அதை நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கே காமிக்கலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் கை வலி கொஞ்சம் அதிகமாக ஆக சரி வேண்டாம், இதோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஆர்கனைசேஷனோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு க்ளீனிங்குள்ளே நான் போகலை. இல்லைனா வாஷர் வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணணும். கீழே ஒரு டியூப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதில் இருக்க தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி ரப்பர் இருக்குது பாருங்கள், ரப்பர் பெல்ட்டு, அதையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். உள்ளே அப்படி விலக்கி பார்த்தோன்னா உள்ளே நிறைய பாசம் பிடிச்சிருக்கும். அதனால் அதையும் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ட்ரையர்லேயுமே அந்த லிண்ட் எல்லாத்தையும் நம்ம அப்பப்போ டீப் க்ளீன் பண்ணிடணும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். அந்த டீப் க்ளீனிங் வீடியோவை நான் ஏதாவது ஒரு விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அது ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தாங்க. அந்த வாஷரை கீழே வந்து கழட்டி அந்த டியூப்லேருந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணுறது. என்னென்னா அந்த லிண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வாஷரை வந்து நம்ம ஒரு லோடு வந்து எம்டியாகவே நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே பளிச்சுன்னு அதுவே டீப் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வெளியில் அந்த ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம வேலை. ட்ரையரை பொறுத்த வரைக்கும் உள்ளே எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அந்த லிண்ட்டை மட்டும்தான் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கவர் மாதிரி நான் பார்த்தேங்க. எனக்கு கவரை விட இந்த மாதிரி மேட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த சிங்க்கு கீழே கூட இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மேட்டு தான் நான் போட்டிருந்திருப்பேன். இது நல்லா இருந்துச்சு. பிளாக் கலர்லேயே கிடைக்கவும் நான் இது வந்து வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோடது 27x27 அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வாஷர் ட்ரையரோட பிராண்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க எதுக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா அது தொல்லான்னு தொங்கிட்டு இருக்கும், பார்க்குறக்கு நல்லா இருக்காது. இந்த ஃபேப்ரிக் டைப், இந்த துணி மாதிரி எல்லாம் நிறையா கவர்ஸ் கிடைக்குதுங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அது வலிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. நம்ம மேலே எது வச்சாலும் சுருங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் ஸ்டிஃபாக மேலே நிற்கிற மாதிரி ஒரு கவர் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் நமக்கு வருது இல்லைங்களா, அது ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்படி ஒரு பொசிஷனில் வச்சு கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மூடியை கழட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நானோ இல்லை அவரோ பண்ணுறோன்னு வைங்களேன், மொத்த பாட்டிலையும் அப்படியே தூக்கி நாங்கள் ஊற்றிக்கிறோம். இப்போ முகிலும் லாண்ட்ரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். அப்போ அவனால் தூக்கவே முடியாது. அவன் சொல்கிறது என்னென்னா, அம்மா இது இப்படியே வச்சுருங்கம்மா, வாஷிங் மிஷின் மேலேயே வச்சுருங்கம்மா, நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படிமா. சும்மாவே வாஷிங் மிஷின் மேலே வைக்க முடியாது. ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு வச்சாதான் அது கீழே வந்து இருக்கும் இல்லைங்களா. பொதுவாகவே இந்த ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கும்போது கூட கீழால் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்கங்க, அதில் தான் நாங்கள் வச்சுருப்போம். ஆனால் அநியாயத்துக்கு இந்த வீட்டில் எங்களுக்கு கீழே ஒரு ஷெல்ஃபே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஒரு பலகை மாதிரி நம்மளே அடிச்சுக்கலாம், நம்ம டிஐஒய் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாங்க அப்படின்னு கேட்டால், என் வீட்டுக்காருக்கு பெருசாக இந்த டிஐஒயில் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம டூல்ஸை வாங்கி அதை கராஜில் அதுக்குன்னு ஒரு இடத்த எடுத்து அது போடுறதுக்கு நம்ம ரெடிமேடாகவே ஏதாவது வாங்கி வச்சுக்கலாமே அப்படிங்கிறது தான் எப்போவுமே அவரோட ஐடியாலஜியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து தேடினேன், சரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எல்லாமே மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கிடச்சா நல்லாயிருக்குமேனு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா ஒரே இதில் எல்லாத்தையுமே வைக்கிற மாதிரி நம்ம கை கெட்டுற தூரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டு போடாமல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்லலாம் நிறைய அக்சசரிஸ் இருக்கும், வாஷிங் மிஷினுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கும், துவைக்கிறப்ப தான் நமக்கு கிடைக்கும் இந்த பட்டனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ட்ரையர் பாலு, ட்ரையிங் ஷீட்ஸு. ட்ரையர் பால் வந்து நம்ம உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லோடில் சில சமயம் நமக்கு அழகாக ட்ரை பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கம்ஃபர்டர் மாதிரி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ட்ரையரில் போட்டோன்னா ஒரே தடவையில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. 2-3 தடவை போடுற மாதிரி இருக்கும். ட்ரையர் பால்ஸ் போடும்போது அந்த ஸ்டாட்டிக் ஆகும் பாருங்கள், அதுவும் ஆகாது. அந்த ட்ரையிங் டைமும் நமக்கு ரொம்ப ஒரே டைமில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லிண்ட் பின்னு. இது சைடில் இந்த மாதிரி மேக்னெட்டு தான் ஒட்டிக்கும். ட்ரையர்லேருந்து ஒவ்வொரு லோடு முடியும் போது நம்ம லிண்ட்டு க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள், அந்த லிண்ட்டெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ரையிங் ஷீட்ஸ் வந்து நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க, ட்ரையர் பால்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா, ட்ரையிங் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு. இது நல்லது பெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ட்ரையிங் ஷீட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கிறது இருக்கும். அது எதுக்கு நான் போடுவேன்னா,
பசங்க நைட் டைமில் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் பெட்டில் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் ட்ரையரில் போடும்போது இந்த ஃப்ராக்ரன்ஸோடு இருக்க ட்ரையர் ஷீட்ஸை நான் உள்ளே போட்டு விட்டுருவேன். ஒவ்வொரு பெட்டுக்குமே நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் கீழே ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கவர் மாதிரி. அந்த கவர் வரைக்கும் தான் போகும், பெட்டுக்கு போகாது. அந்த கவரெல்லாம் துவைக்கும் போது இந்த ட்ரையிங் ஷீட்ஸை நான் உள்ளே போட்டுருவேன். ட்ரையிங் ஷீட்ஸும் அதே மாதிரி தாங்க, ஸ்டாட்டிக் உங்களுக்கு ஆகாது, ட்ரையிங் டைமும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ட்ரையிங் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால ஓகே, ட்ரையர் பால்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. நான் இது வரைக்கும் செவுத்தில் மாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டெக்காரும் வாங்கியிருக்கவே மாட்டேன். வாங்கினாலும் அது இன்னும் சூட்கேஸ்குள்ளே தான் இருக்கும். ஊர்லேருந்து கொண்டு வந்த எங்கள் ஃபேமிலி பிக்சர் கூட நான் இன்னும் எடுத்து மாட்டவே இல்லை. ஷெல்ஃப் மாதிரி நான் 2 மாட்டியிருப்பேன் இது வரைக்கும். மற்றபடி இந்த வால் ஹேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே எதுவுமே இருந்திருக்காது. அதுலேயும் அந்த என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஒரு மயில் ஃப்ரேமு, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் வால் கிளாக் இருக்கும். அதை தாண்டி எதுவுமே இருக்காது, மொட்டையாக தான் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக. ஒரு சில சமயம் யோசித்து பார்த்தா அதுவுமே ரொம்ப அழகாக தாங்க எனக்கு தெரியும். எதுவுமே வைக்காமல் அப்படியே பிளெயினாக விட்டுறலாமே அப்படின்னு சில சமயம் தோணும். ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி மாட்டலாமே அப்படின்னு தோணும். அப்படி வந்ததில் ஒரு ஆசை தான் இந்த வாஷ் ட்ரை ஃபோல்டு அப்படிங்கிற ஃப்ரேமை நான் வந்துட்டு வாங்கி வச்சேன். அது பாருங்கள், அந்த வாஷ் போர்டு ஓரத்தில் ஸ்டெயின் ஆகி வந்திருக்கு. அது ரிட்டன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பீஸ் வாங்கி வைக்கணும். சரி, இப்போதைக்கு வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நான் மாட்டிட்டேன். அந்த ஒயிட் ஷெல்ஃப் வந்து சாய்பாபா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு குட்டி குட்டி பொம்மையாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதோடு வந்தது தான் 3வது ஷெல்ஃப். என்னென்னா இந்த 3வது ஷெல்ஃப் மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும். இருக்கிறதுலையே பெருசு முன்னாடி என்ட்ரன்ஸில் நான் மாட்டியிருக்கேன். மீடியம் சைஸ் தான் கிச்சனில் இருக்கிறது, அதை விட சின்ன சைஸ் தான் இங்கே மாட்டியிருக்கோம். ஆனால் அந்த ஷெல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயந்தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தொடச்சதுக்கப்புறமா இந்த கோட் ரேக்கு, லாண்ட்ரி பேஸ்கெட்லாம் திரும்ப எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இந்த ஒரு ஹேண்ட்பேக் தான் இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அதை மட்டும் எடுக்கிற மாதிரி முன்னாடியே வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு போய் கிளாசெட்டில் வச்சுட்டேன். இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டு நான் கல்யாணமாகி வந்த உடனே வாங்கின பேஸ்கெட்டுங்க. நாங்கள் இருந்த ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வாஷர் ட்ரையர் இல்லை. ஒரு மலை மாதிரி ஸ்லோப் மேலே ஏறி போனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு ஸ்லோப், அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தால் தான் அந்த வாஷர் ட்ரையர் ரூம் இருக்கும். அங்கே போய் நம்ம ஒவ்வொரு தடவையும் காசு கட்டிட்டு தான் துவைச்சிட்டு வரணும். மேலேருந்து துணி எடுத்துகிட்டு கீழே போகும்போது கூட பெருசாக தெரியாதுங்க. கீழேருந்து துவைச்சதுக்கப்புறமா மேலே வரும், அந்த மலை மேலே ஏறி வர்றது இருக்குது பாருங்கள், மூச்சு வாங்கும். அதுக்காகவே இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு அவர் போய் இந்த மாதிரி ட்ராலி டைப்பில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுலேயும் கன்சீவ் ஆகிற வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியலை. கன்சீவ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் சொன்னேன், அடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்ம போனோன்னா வாஷர் ட்ரையர் நமக்குன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்து போய்க்கலாம்ப்பா அப்படின்னு. அதை அவர் ஞாபகம் வச்சு நான் ஊருக்கு போய் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டார். மாறி தொட்டல்லேருந்து எல்லாம் வாங்கி செட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, முகிலோடு நான் வீட்டுக்குள்ளே முதல்ல நுழையிறேன். அவர் நேராக என்னை கூட்டிகிட்டு போய், இங்கே பார்த்தியா நமக்குன்னு ஒரு வாஷர் ட்ரையர் வந்துருச்சு வீட்டுக்குள்ளேயே, ஓகே அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்ச ரூமே இந்த வாஷரும் ட்ரையரும் தான். அது வந்து அந்த மெமரிஸ் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுங்கிறனால உங்களோட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இது நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அந்த மோட்டிவே கிடையாது. ஏன்னா வாஷர் ட்ரையரே இல்லாமல் இன்னும் எத்தனையோ பெண்கள் வந்துட்டு வீட்டில் கையிலேயே துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிற பெண்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு தெரியாமலாம் இல்லை. எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் சொன்ன அந்த க்யூட்டான ஸ்டஃப் இது தாங்க. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். நான் இப்போவும் நினப்பேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் எங்கப்பா இருந்தீங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. அதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தா எங்கள் சின்ன வயசில் நாங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்து விளையாண்டுருப்போம் அப்படின்னு இப்போவும் எனக்கு தோணுது. இது வந்து ஒரு டாய் வாஷர் தான், சவுண்டு வரும், மியூசிக் வரும் ஆன் பண்ணோன்னா. அது ஃபேக்கான தண்ணி தாங்க. அந்த டோரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேக்காக வச்சுருக்காங்க. அந்த டிஸ்பென்சர்லாம் கூட இருக்குது பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குது. இது ரெண்டுமே செட்டாக இருக்கிறது தான். ஏற்கனவே இந்த மாதிரி நானே ஒன்று முகிலுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். முகில் ஒரு வயசு வர வரைக்கும் அதை பத்திரமா தாங்க வச்சுருந்தான், உடைக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரத்தில். எழில் வந்து கொஞ்சம் உடைச்சிருவான். அவன் விவரம் தெரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த டோரை அப்படியே உடச்சி தள்ளிட்டான். காரணமே இல்லாமல் குழந்தைங்க தரையில் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி கீழே கொட்டி மேலே கொட்டி அது அப்படியே பொழந்தே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வர்றாங்க, இல்லைனா வந்து முதல் தடவை வரும்போது சிலர் கிஃப்ட்டோட வருவாங்க. பர்த்டே பார்ட்டிஸ் கிஃப்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் சில சமயம் 2-3 பேர் ஒரே கிஃப்ட்டை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் அந்த மெலிசாண்டவோடது. இது 2 பேர் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க.
அதில் வந்துட்டு ஒன்று நான் கொடுத்துட்டேன், சரி விளையாடுங்க அப்படின்னு. இன்னொன்று பிரிக்கும்போது அதுவே இருக்கவும், சரி நமக்குன்னு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது நம்ம வாங்குற மாதிரி கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அழகாக இருக்குல்ல, நம்மளே வந்து ஏதாவது எங்கேயாவது டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தேன், பாதுகாப்பாக எடுத்து வச்சுருந்தேன். அப்பையும் இந்த அயனிங் போர்டை காணோம், அந்த ட்ரையர் ஷீட்டோட டப்பாவை காணோம், அந்த ஸ்ப்ரே பாட்டிலையும் காணோம், அது வந்திருந்த அந்த பேஸ்கெட்டையும் காணோம். இருக்கிறது இந்த 3 தான். சரி, அந்த 3ஐயும் நம்ம வந்து டெக்காராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே நான் வைக்கிறேன். நான் ஒரு டிப்பாகவே சொல்கிறேங்க, எப்போவுமே இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் வந்துட்டு யூஸ் ஆகலைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. எதுக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டெக்கார்க்காகவாவது அது பயன்படும். நம்ம தனியாக எதுக்குன்னு போய் செலவு பண்ண தேவையில்ல. இந்த பாட்டிலெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வர லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் கூட இந்தளவு குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஊற்றி வைக்கிறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிச்சி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதனால இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பசங்களோட ரூம்லலாம் இந்த ஹாட் வீல்ஸையே வந்து மொத்தமாக செவரு ஃபுல்லாக டெக்கரேட்டிவாகவே யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கிச்சனில் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கிற ட்ரே வந்து மெலிசாண்டோட தான். அதுதான் நான் வந்து அங்கேயும் வச்சுருக்கேன். நமக்கு ஒருத்தவங்க ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக எப்போவுமே அது அங்கேயே இருக்கும். அது வேஸ்ட்டாகவும் போகாது. எழிலோட கண்ணில் படுற வரைக்கும் தாங்க. முகில் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்துட்டு கொண்டு போய் அழகாக வச்சுட்டான். எழில் வந்து பார்த்தான்னா என்ன ஆகும்னு தெரியலை. அவன் கட்டுறது தான் காப்பாற்றணும். முகிலுக்காக தாங்க இந்த மெயினாக இந்த செட்டப்பே. அவன் வந்து இப்போ கொஞ்ச நாளாக லாண்ட்ரி வந்து பண்ணுறான். அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே இந்த ரூம் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சி அவங்க அப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்து, அப்பா இங்கே பாருங்கப்பா, அம்மா இது வச்சுருக்காங்க, அம்மா அது வச்சுருக்காங்க, இனிமேல் நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் இப்படி போட்டுக்குவேன், இங்கே லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் பாருங்கள், அம்மா இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த டிட்டர்ஜென்ட் வச்சுருக்கிறது கீழே ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா, உள்ளே ஒரு ரேக் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவரும் பார்த்துட்டு நைஸ் நைஸ் அப்படின்ட்டு போயிட்டார். துணி எல்லாமே துவைச்சி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் வீடியோ எடுத்தேன்னா, துணி எதுவுமே அழுக்கு துணி இல்லை. அவனுக்கு இப்போ என்னென்னா, ஏதாவது அழுக்கு துணி கொடுங்கம்மா நான் போட்டு துவைச்சி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஆர்வம் தாங்கவே இல்லை. ஒரு ஏஜிலிருந்து பசங்களோ பொண்ணுங்களோ 2 பேருக்குமே எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து தாங்க நம்ம வளர்த்தணும். ஏன்னா அவங்க நாளைக்கு எங்கே போய் படிக்கிறதுக்கு போனாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. வாஷர் ட்ரையர்லாம் எங்கே போனாலும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க வேலையை அவங்களே செய்யணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கி விடணும். பழக்கி விட்டால் மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக வருமே தவிர, பெருசானதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் நம்ம விட முடியாது. எனக்கு இந்த ரூம் ரொம்ப நாளாக ஆர்கனைஸ் பண்ணாமையே இருக்கேன்ட்டு இருந்துச்சு. அதை பண்ணிட்டேன். கூடவே இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது முகிலுக்காக தான். ஐயோ அம்மா துவைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லாமல் இனிமேல் சார் ரொம்ப ஆர்வமாக வந்து வேலை செஞ்சுட்டு போவார். அவ்வளோதாங்க, ஆர்கனைசேஷன் முடிச்சாச்சு. இனி அந்த எண்ணெய் அங்கே ஆறி இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை வேறு பாட்டிலில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயும் ரெடி. இப்போது பர்த்டே விஷஸ் மட்டும் பார்த்துடலாம். மகிழினி, ஸ்ரீதேவி சக்கரவர்த்தி, பிரணவ், வினீத், திவ்யா, ஸ்ரேயா இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் இல்லைனா இந்த மாதம் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்குமே என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 2 நாளாக நான் கமெண்ட்ஸ் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா பொதுவாக வியாழக்கிழமையே வீடியோலாம் எடுத்து முடிச்சிருப்பேன். ஆனால் இந்த கைவலி இருந்ததுனால சனிக்கிழமை தான் நான் ஷூட் பண்ணவே ஆரம்பித்தேன். எங்களுக்கு சனிக்கிழமை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது மிட் நைட்டுக்கு மேலே ஆயிரும் எனக்கு. இந்த ஒரே நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஷூட் பண்ணும்போது தான் ரொம்ப டயர்டாயிரும். இந்த எண்ணெயை வந்து நம்ம அப்படியே பிழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய எண்ணெய் இருக்கும். இன்னும் ஃபில்டர் பண்ணி வச்சதை வேறு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். என்னென்னா ரொம்ப ஈரக்கை மட்டும் போட்டு எடுக்காதீங்க. அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி சிக்கு வாடை வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு அப்பப்போ எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஏன்னா விளக்கெண்ணெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்குமே நம்ம அப்ளை பண்ணி விடலாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உச்சியில் வச்சு விட்டுருங்க. இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு கூட தலை குளிச்சுக்கலாம். கடைசியாக ரொம்ப டயர்டாயிருச்சு. அவர் எங்கேயோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் ஒரு கிரேவியும் வாங்கிட்டு வந்திருந்தார். மாவு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் தோசை ஊற்றி கிரேவி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி லாங் வீடியோஸ் எல்லாம் போடுற அன்னைக்கு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அண்டில் தென் டாடா, பபாய்.